ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்தியன் பாலிட்டியில் பார்ட் 2ல் உள்ள குடியுரிமை அதில் உள்ள ஆர்டிக்கிள் 5 to 11 பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஆர்டிக்கிள் 5 வந்து இந்தியாவில் பிறந்தவர்களுக்கான குடியுரிமை. நம்ம இந்தியாவிலே பிறந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான குடியுரிமை பற்றியது ஆர்டிக்கிள் 5, அதாவது விதி 5. அடுத்தது ஆர்டிக்கிள் 6 வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க, அதாவது 1948 ஜூலை 19க்கு முன்னாடி பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்து வாழணுன்றதுக்காக வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான குடியுரிமை தொடர்புடையது வந்து ஆர்டிக்கிள் 6. ஓகேவா. அடுத்தது ஆர்டிக்கிள் 7 வந்து இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க இல்லையா, குடிபெயர்ந்து வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான குடியுரிமை சம்மந்தப்பட்டது ஆர்டிக்கிள் 7. அப்படி மறுபடியும் இந்தியா வந்தவங்க எந்த டேட்குள்ளே வந்திருக்கணும்னா 1947 மார்ச் 1 வந்திருக்கணும். ஓகேவா. அடுத்தது ஆர்டிக்கிள் 8 இந்தியாவுக்கு வெளியில் வாழும் இந்திய வம்சாவளி நபர்கள் சிலரின் குடியுரிமைகள். நம்ம இந்தியாவில் தான் பிறந்திருப்பாங்க, பட் வெளியூரில் வேறு ஏதாவது போய் வசிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கான குடியுரிமைகள் சம்மந்தப்பட்டது இந்த ஆர்டிக்கிள் 8ல் வரும். ஓகேவா. அடுத்தது ஆர்டிக்கிள் 9 அயல்நாட்டு குடியுரிமையை தன்னிச்சையாக வேண்டி பெறும் நபர்கள் இந்திய குடியுரிமையை விட்டு கொடுத்தல். அதாவது வேறு தொழிலுக்காக வெளிநாடு போயிடுவாங்க, அங்கேயே வந்து பெர்மனண்ட்டாக சிலர் தங்கிடுவாங்க இல்லையா, சிலர் போயிட்டு வர மாதிரி இருப்பாங்க. அப்படி இருந்தால் அது ஆர்டிக்கிள் 8. சில பேர் வந்து பெர்மனண்ட்டாக அங்கேயே இருக்க போகிறேன், அங்கேயே சிட்டிசன்ஷிப்பு அங்கேயே இருக்க போகிறேன்னா அவங்க இந்திய குடியுரிமையை என்ன செய்யணும், விட்டு கொடுத்துடணும். ஓகேவா. அதுதான் ஆர்டிக்கிள் 9. அடுத்தது ஆர்டிக்கிள் 10 குடியுரிமையை தொடர பாராளுமன்ற சட்டங்களை பின்பற்ற வேண்டும். இப்போ இன்கேஸ் நான் வந்து இந்திய குடியுரிமை எனக்கு வேணும், அதை நான் வாங்க போகிறேன் அப்படின்னா அந்த இந்திய குடியுரிமையை நான் பின்பற்றி இருக்கணும், அதையே தொடர்ந்து நான் வாழணும் அப்படின்னா பாராளுமன்ற சட்டம் அது ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ அதை நான் பின்பற்றி வாழணும். அந்த மாதிரி ஆர்டிக்கிள் 10. அடுத்தது ஆர்டிக்கிள் 11 வந்து பார்த்திங்கன்னா இந்த குடியுரிமை ரிலேட்டடான சட்டங்களை ஒழுங்குபடுத்துறதுக்கு பாராளுமன்றம் என்ன வேணால் எப்போ வேணால் அதை நினச்சா மாற்றலாம். அதுக்கான முழு அதிகாரமும் எங்கே தான் இருக்குது, பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்குது. இதுதான் ஆர்டிக்கிள் 11.